Good morning students, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Chakrampalayam. Now we discussed about 9th standard social science subject, history, lesson 1, continuation of this lesson. Okay, Mesolithic culture. The Mesolithic period is known as the Middle Stone Age as it is placed between Paleolithic and Neolithic periods. Okay. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசோலித்திக் கல்ச்சர் அப்படிங்கிறத இடைக்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பழங்கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடைப்பட்ட அந்த கால பண்பாடு தான் இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? பீப்புள் மெயின்லி யூஸ்டு மைக்ரோலித்திக் ஸ்மால் ஸ்டோன் டியூல்ஸ் டியூரிங் திஸ் பீரியட். ஓகே, அதாவது பெரும்பாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோலித்திக் அப்படின்னா ஒரு சின்ன கல்லுலான கருவிகளை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? தீஸ் பீப்புள் வேர் ஹண்டர் கேதர்ஸ். ஓகேவா? இவங்க என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வேட்டையாடுதல் அப்படிங்கிற வேலை வந்து முக்கியமானதாக இருந்தது. வித் த குளோபல் வார்மிங் அக்கவரிங் ஆஃப்டர் த ஐஸ் ஏஜ் தே பிகம் ஹைலி மொபைல் அண்ட் ஆக்குபைட் வேரியஸ் எக்ஸோசோன்ஸ், that is coastal, hilly, riverine and dry regions. ஓகே, இந்த பனிக்காலத்துக்கு பின்னாடி புவி வந்து வெப்பமடைஞ்சதை தொடர்ந்து வேட்டையாடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உணவு சேகரிக்கிறாகவும் இருந்தாங்க. மக்கள் வந்து எந்த சூழியல் பகுதிகளாக இருந்தாலும் பரவ ஆரம்பித்தாங்க. சரியா? அது வந்து கடற்கரையாக இருந்தாலும் சரி, மலைப்பகுதிகளாக இருந்தாலும் சரி, ஆற்றுப்படுகைகள், வறண்ட நிலம், இது எல்லா இடத்துலையும் அவங்க என்ன ஆக ஆரம்பித்தாங்கன்னா மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. People of Mesolithic period widely employed microlithic technology. இடைக்கற்கால மக்கள் வந்து நுண்கருவிகளை தொழில்நுட்பம் வந்து பயன்படுத்துகிறாங்க. சரியா? நிறைய கருவிகள் செய்ய கற்றுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். They made tiny artifacts that were less than 5 cm in size. ஓகே, இவங்க வந்து சுமார் வந்து 5 சென்டிமீட்டர் அளவுக்கும் குறைவான அளவுள்ள சிறு சிறு செய்பொருட்கள் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லுவோம். They produced points, caps and arrowheads. ஓகே, இவங்க வந்து கூர் முனைகள், அப்புறம் சுரண்ட கருவி, அம்பு, அந்த அம்போட முனை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து செஞ்சாங்க. ஓகேவா? They also used geometric tools such as lunettes, triangle and trapezus. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அதாவது கணிதவியல் அடிப்படையான கருவிகளும் செஞ்சாங்க. எந்த மாதிரி அப்படின்னு பார்த்திங்கன்னா பிறை வடிவத்தில் வந்து செஞ்சாங்க. அப்புறம் முக்கோணம், சரிவகம் அப்படிங்கக்கூடிய எல்லா மெத்தடும் வந்து ஜாமெட்ரிக் டூல்ஸ் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. தீஸ் டூல்ஸ் வேர் ஹாஃப்டட் ஆன் டு உட்டன் ஆர் போன் ஹேண்டில்ஸ் ஆர் யூஸ்டு. ஓகேவா? இந்த கருவிகள் எதில் செஞ்சாங்கன்னா மரத்தினாலையும் எலும்புலான பிடிகள் அமைச்சு, அதாவது கருவியை செஞ்சு அது கைப்பிடி வேணும் இல்லையா, அதுக்கு வந்து மரத்தினாலையும் எலும்புலான பிடிகளும் வந்து அமைத்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? மைக்ரோலித்திக் மீன்ஸ் ஆர் ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ். மைக்ரோலித்திக் அப்படின்ட்டு நுண் கற்கருவிகளால் மிகச்சிறிய கற்களில் உருவாக்கப்படக்கூடிய அந்த செய்பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? யூ see the picture. இது வந்து ராக் பெயிண்டிங்ஸ். ஓகேவா? பாறைகளில் வரையப்பட்ட ஓவியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிம்பெத்கா அப்படிங்கிற இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நியோலித்திக் கல்ச்சர் அண்ட் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகேவா? அதாவது புதிய கற்கால பண்பாடு, அதே நேரத்தில் வேளாண்மை எப்படி வந்து துவங்குச்சு அப்படின்னு சொல்லுவோம். த பீரியட் கால்டு நியோலித்திக் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிஃபிகேஷன்ஸ். அதாவது வேளாண்மை, விலங்குகளை பயன்படுத்துறது, இதெல்லாம் புதிய கற்காலத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபேஸ் இன் ஹிஸ்ட்ரி. இது வந்து வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அல்லது ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்லி எவிடன்ஸ் ஆஃப் த நியோலித்திக் பீரியட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஃபர்டைல் கிறிஸ்டன் ரீஜின் ஆஃப் எகிப்த் அண்ட் மெசபடோமியா, த இண்டோஸ் ரீஜின், த கங்கஸ்டிக் வேலி அண்ட் சைனா. ஓகே, ஆர்லி எவிடன்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வளமான பிறை நிலா பகுதி. ஓகேவா? கிறிஸ்டன்ட் அப்படின்னா அந்த பிறை நிலா மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எகிப்து மற்றும் மெசபடோமியா, அடுத்தது வந்து சிந்துவெளி, கங்கை சமவெளி, சீனாவுடைய செழுமையான பகுதிகள், இதெல்லாம் வந்து
புதிய கற்காலத்துக்கு தொடக்க கால சான்றாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பை above 10,000 BC to 5,000 BC agriculture had come to practice in these regions. ஓகே, சுமார் கிமு 10,000 கிமு 5000 அந்த இடைப்பட்ட பகுதிகளில் வேளாண்மை அப்படிங்கக்கூடிய ஒரு தொழில் நடவடிக்கைகள் தொடங்கிடுச்சு அப்படின்னு நமக்கு ஆதாரங்கள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேவா? வீட், பார்லி அண்ட் பீன்ஸ் வேர் cultivated around 10,000 years ago. Fruits and nuts trees were cultivated around 4,000 BC. They comprised olives, figs, dates, pomegranates and grapes. அதாவது கோதுமை, பார்லி, பட்டாணி இதெல்லாம் வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பயிரிட தொடங்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். காய், கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள் இதெல்லாம் 4,000 ஆண்டுகளிலேயே விளைச்சலுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதில் முக்கியமானது என்னென்ன மரங்கள்னு பார்த்திங்கன்னா அத்திமரம், ஆலிவ், ஓகேவா, அடுத்தது பேரிச்சை, மாதுளை, திராட்சை இதெல்லாம் இதில் அடங்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபெர்டைல் கிரசன்ட் ரீஜன்ஸ். Fertile crescent regions refers to the area covering Egypt, Israel, Palestine and Iraq, which it is in the shape of crescent moon. Okay, எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் இந்த எல்லாம் அடங்கின பகுதி பிறை நிலாவுடைய வடிவத்தில் இருக்குது. அதனால இது என்ன சொல்கிறோம்? பிறை நிலா பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நியோலித்திக் ஏஜ் இஸ் கால்டு த நியூ ஏஜ். ஓகே, பிகாஸ் ஆஃப் த நியூ கிரைண்டிங் அண்ட் பாலிசிங் டெக்னிக்ஸ் யூஸ்டு ஃபார் த டூல்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்கருவிகள் செய்கிறதுக்கு, வளவளப்பாகிறதுக்கும் மெருகூட்டக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துறதுனால இது வந்து புதிய கற்காலம் அப்படின்னு அழைக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகேவா? த நியோலித்திக் பீப்புள் ஆல்சோ யூஸ்டு த ஃப்ளேக்டு ஸ்டோன் டூல்ஸ். ஓகே, இந்த புதிய கற்கால மக்கள் வந்து பழங்காலத்தில் செதுக்கப்பட்ட கற்கருவிகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேவா? அன்டில் த மெசோலித்திக் பீரியட் பீப்புள் மெயின்லி ஹண்டட் அண்ட் gathered ஃபுட் ஃபார் their subsistence. இடைக்கற்கால வரையிலும் மக்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க நிலைச்சிருப்பதுக்காக வேட்டையாடுதலும் உணவு சேகரிப்பதும் தான் அப்படின்னு அந்த தொழிலை தான் அவங்க நம்பியிருந்தாங்க. By hunting and gathering, people obtained very limited food, as a result of which only a small number of people could exist in a particular region. அதாவது வேட்டையிலையும் உணவு சேகரிப்பும் மிக குறைந்த அளவு உணவு தான் கிடச்சிச்சு. சரியா? அப்போ அதனோட விளைவாக ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மிக சிறிய எண்ணிக்கையிலான மக்கள் தான் ஒரு இடத்துல வந்து வாழ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டொமஸ்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் கல்டிவேட்டிங் பிளான்ட்ஸ் அட் ஹோம் led to production and supply of large quantities of grains and animal food. பிறகு வந்து பயிர் வந்து விளைவிக்கிறதும் விலங்குகளை வந்து பழக்கப்படுத்துறதும் வந்து அறிமுகமாச்சு. சரியா? இது வந்து ஏராளமான அளவில் தானியம் மற்றும் விலங்குகளோட உணவை உற்பத்தி செய்வதற்கு வந்து இட்டு சென்றது அப்படின்னு சொல்லுவோம். த fertile soil deposited by the river on its banks helped the growth of agriculture. ஆறுகளில் ஓரத்தில் படிய வச்ச வண்டல் மண் வந்து வேளாண்மை வந்து அதிகரிக்க உதவி செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். People preferred to live on river banks as it was the better for adaptations. ஓகே, அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சிறந்த இயற்கை அகவமைப்பாக இருக்கிறதுனாலையும் மக்கள் வந்து நதிக்கரையில் வாழ்கிறத வந்து விரும்பினாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? as a result of domestications and cultivating plants, there was an excess food for production. Okay, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த தகவமைப்பாக இருந்ததுனால மக்கள் வந்து நதிக்கரைகளில் வந்து வாழ்கிறத விரும்பினாங்க. சரியா? இந்த புதிய செயல்பாடுகள் வந்து உணவு உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து இட்டு சென்றது அப்படின்னு சொல்லுவோம். The surplus food production was a main factor for the development of early civilizations. Okay, permanent resistance were built and large villages emerged as a result. இந்த உணவு உற்பத்தி தான் பண்டைய நாகரிகங்களுடைய உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான கூறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிரந்தரமாக ஒரே இடத்துல வீடுகள் அப்படிங்கிறது கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அப்போ நிறைய வீடுகள் கட்டும்போது அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பெரிய ஊர் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அதனால் ஊர்கள் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஹென்ஸ் த டெவலப்மெண்ட் ஆஃப் திஸ் பீரியட் இஸ் கால்ட் நியோலித்திக் ரெவல்யூஷன்ஸ். இதை வந்து என்ன சொல்லுவோம்? நாம்
புதிய கற்கால புரட்சி அப்படின்னு சொல்லி நாம் அழைக்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு 1.4 ஃப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் இன் தமிழகம். சரியா? தொல்பழங்கால தமிழகம். லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. கீழ் பழங்கற்கால பண்பாட்டை பற்றி தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? One of the oldest Stone Age tools in the world made by human ancestors called homins, okay, had been produced in Tamil Nadu. Okay, hominin அப்படி அழைக்கப்படக்கூடிய மனித மூதாதையரோட இனத்தால் உருவாக்கப்பட்ட அந்த கற்கால கருவிகளில் வந்து பார்த்திங்கன்னா முந்தைய பகுதியைச் சேர்ந்த கற்கருவிகள் வந்து தமிழ்நாட்டில் தான் உருவாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? These stone tools are found near Chennai region at several sites, especially at Adiramapakam. ஓகேவா? இந்த பழங்கற்கால கருவிகள் வந்து சென்னையில் சுற்றியுள்ளக்கூடிய பகுதியில், அதாவது அதிகமாக எந்த இடம்னா அதிரம்பாக்கம். ஓகேவா? அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பொருட்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? The archaeology excavations at the site and cosmic ray explores date of the artifacts suggest that people lived about 1.5 to 2 million years ago. ஓகே, இந்த அதிராம பக்கத்தில் நடந்த தொல்லியல் அகழ்வாய்வுகளும் அங்கே கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் செய்பொருட்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய காஸ்மிக் கதிர் மூலம் அந்த காலத்தை கணிக்கிறதுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தும் போதே அங்கே வந்து சுமார் 1.5லேருந்து 2 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. சரியா? இந்த கொசஸ்தலையாறு river is one of the major cradles of human ancestors in the world. இந்த கொசஸ்தலையாறு அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாம். The people who lived here belong to the species of Homo erectus. இங்கே வாழ்ந்த மனித மூதாதையர்கள் எந்த வகையை சார்ந்தவர்கள்னா Homo erectus அப்படிங்கக்கூடிய வகையை சார்ந்தவங்க. ஓகேவா? Archaeological excavations refers to digging undertaken to recover archaeological evidence such as stone tools, pottery, animal bones and pollens in order to understand the past lifestyle of the humans. Okay, அதாவது தொல்லியல் அகழ்வாய்வு அப்படின்னு சொல்லுவோம். மண்ணில் புதைஞ்சிருக்கக்கூடிய கற்கருவிகள், பானைகள், அடுத்தது வந்து விலங்குகளுடைய எலும்புகள், மகரந்தங்கள், இதெல்லாம் அகழ்ந்தெடுக்கும்போது மனிதனுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தொல்லியல் அகழ்வாய்வு அப்படிங்கிறது நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லுவோம். At the cosmic ray explore dating, a method in which explore to cosmetic rays is used for dating the samples. காஸ்மிக் கதிர்பாய்ச்சி கணித்தல் அப்படிங்கிறது இந்த மாதிரிகளுடைய காலத்தை கணிக்கிறதுக்காக காஸ்மோஜீனிக் அப்படிங்கக்கூடிய கருவிகளை வெளிப்படுத்தி அறியக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? In 1863, Sir Robert Bruce Foote, a geologist from England, first discovered Paleolithic tools at Pallavaram near Chennai. பொது ஆண்டு 1863 சர் ராபர்ட் ப்ரூஸ் வூட் அப்படிங்கக்கூடிய இங்கிலாந்தோடைய நிலவியல் ஆய்வாளர். சரியா? அவர் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதலையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் தான் கண்டுபிடிச்சார். ஓகேவா? தே ஆர் த ஏர்லியஸ்ட் ஃபண்ட்ஸ் ஆஃப் சச் டூல்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் இப்படிப்பட்ட கருவிகள் வந்து முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது எங்கே தான்? பல்லாவரத்தில் தான். ஓகேவா? ஹென்ஸ் த ஹேண்ட் ஆக்ஸ் ஆம்பிளிகஸ் வேர் கன்சிடர் த மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரீஸ். இங்கே கண்டுபிடிக்கப்பட்ட கைக்கோடாரிகள் வந்து சென்னை கற்கருவி தொழிலகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சரியா? த டூல்ஸ் தட் ஹி டிஸ்கவர்ட் ஆர் நவ் ஹவுசட் இன் த சென்னை மியூசியம். அவங்க இப்படி கண்டெடுத்த அந்த கருவிகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா சென்னை அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஓகேவா? The Paleolithic people hunted wild animals and gathered the naturally available fruits, roots, nuts and leaves. ஓகேவா? பழைய கற்கால மக்கள் வந்து காட்டு விலங்குகளை வந்து வேட்டையாடினாங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக கிடைச்ச பழங்கள், கிழங்குகள், விதைகள், இலைகள் இதையெல்லாம் அவங்க சேகரித்து வச்சாங்க. They did not have knowledge of iron and pottery making, which developed much later in history.
அப்போ வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு மட்பானம் செய்வது அதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியல. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் தான் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? Hand axes and clavers are the important tool types of the lower Paleolithic periods. கீழ் பழங்கற்காலத்தில் கை கோடாரிகளும் பிளக்கக்கூடிய கருவிகளும் தான் முக்கியமான கருவி அப்படின்னு சொல்லலாம். These tools fitted with a wooden and bone handle were used for cutting, pursuing and digging. ஓகேவா? அதாவது இந்த கருவிகள் வந்து மரத்தாலையும் எலும்புனான கைப்பிடிகளில் செருவி அது எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னா ஏதாவது ஒரு பொருளை வெட்டுறதுக்கு அல்லது குத்துறதுக்கு, அதாவது ஒரு குழி தோன்றதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. The people of this time used hammer stones and spades. ஓகே, இவங்க வந்து சுத்தியல் கற்களையும் கோல கற்களையும் கூட பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. The quartzites, pebbles and cobbles were chosen as raw material. அவங்க அதுக்கு என்னென்ன கல் எடுத்துருக்காங்கன்னா இந்த கூழாங்கற்கள் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுத்து அதுலேருந்து ஹம்மர் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. The tools are found in the soil deposits and also in the exposed river side. இந்த கருவிகள் வந்து மணல் திட்டுகள்லையும் ஆற்றங்கரைகள்லையும் வந்து நமக்கு காணப்படுது அப்படின்னு சொல்லுவோம். They occurred at பல்லாவரம், குடியம் கேவ், அதிராமப்பாக்கம், வடமதுரை, அடுத்தது எருமை வெட்டிப்பாளையம், பாரிக்குளம், இங்கெல்லாம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த கருவிகள் வந்து பல்லாவரம், குடியம் குகை, அதிராமப்பாக்கம், வடமதுரை, எருமை வெட்டிப்பாளையம், பாரிக்குளம், இந்த இடங்கள்லாம் எது கிடச்சிருக்குதுன்னா அந்த ஹம்மர் ஸ்டோன்ஸ். ஓகேவா? அந்த கற்கருவிகள் அப்படிங்கிறதுலாம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். The lower Paleolithic tools are also found in the North Arcot and Dharmaburi district. கீழ் பழங்கற்கால கருவிகள் வந்து வட ஆர்காட்லேயும் தர்மபுரி பகுதிகளிலையும் கிடச்சிருக்கு. The people belongs to this period used basalt rocks for manufacturing artifacts. இந்த பகுதியில் மக்கள் வந்து செய்பொருளுக்கு வந்து பாசல்ட் அப்படிங்கக்கூடிய எரிமலை பாறைகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. However, the southern part of Tamil Nadu and Sri Lanka do not have evidence of lower Paleolithic culture. தமிழ்நாட்டுடைய தென் பகுதிகளிலும் இலங்கையிலையும் இந்த கீழ் பழங்கற்கால பயன்பாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் எதுவுமே வந்து கிடைக்கல. ஓகேவா? பாசல்ட் ராக் அண்ட் இக்னீசியஸ் ராக்ஸ். இக்னீசியஸ் ராக்ஸ் ஆர் those formed from the molten lava from the earth. இது ஏற்கனவே நம்ம ஜாகிரபியில் பார்த்தோம் இல்லையா? அதாவது எரிமலை பாறைகள் அல்லது தீப்பாறைகள் அப்படிங்கிறத பாசல்ட் ராக்குன்னு சொல்லுவோம். பூமிக்கு அடியிலேருந்து வெளிப்படக்கூடிய உருகிய எரிமலை குழம்பு மேலே இருக்கக்கூடிய காற்று பட்டோன்னே அப்படியே என்னவாகும்? எரிமலை பாறைகளாக மாறிடும். The lower Paleolithic culture is datable to about 2 to 1.5 million years at Adirampakkam. This culture phase continued in other parts of India up to 60,000 years ago. அதிரம்பாக்கத்தில் கீழ் பழங்கற்கால அந்த பண்பாடு அப்படிங்கிறதே சுமார் 2லேருந்து 1.5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுடைய மற்ற பகுதிகள்லையும் 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடிச்சுது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? மிடில் Paleolithic கல்ச்சர் இன் தமிழ்நாடு. In the course of time, the Middle Paleolithic emerged during 385,000 to 172,000 years ago. இடை பழங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறது 3,85,000 1,72,000 காலகட்டத்திற்குள்ள உருவானது அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? The tool types of this period underwent a change and smaller artifacts were used. இந்த காலகட்டத்தில் கருவிகளோட வகைகளில் வந்து மாறுதல்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. அளவில் வந்து சிறிய செய்பொருட்கள் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டுச்சு. சரியா? குவார்ட்ஸ் ஃப்ளேக்ஸ், ஸ்கார்ப்ஸ், நைவ்ஸ், போரர்ஸ், லெவோசேஷன் ஃப்ளாக்ஸ், ஹேண்ட் ஆக்ஸ், கிளாவர்ஸ் ஆர் த ஆர்டிஃபேக்ட் டைப் ஆஃப் திஸ் பீரியட். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருங்கற்கள், கற்செதில்கள், சுரண்டும் கருவி, கத்தி, துளைப்பான், லெவாய்சேஷன் செதில்கள், கை கோடாரி, விளக்கம் கருவி, இதெல்லாம் இந்த காலகட்டத்தோடைய கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஃபேஸ் தீஸ் டூல்ஸ் டைப்ஸ் பிகம் ஸ்மாலர் இன் சைஸ். முந்தைய காலகட்டத்தோடு ஒப்பிடும்போது அவங்க செஞ்ச பொருளை விட இவங்க செய்யறது எப்படி இருந்துச்சு? ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா?
Evidence for the Middle Paleolithic culture can be observed in some parts of Tamil Nadu. பழங்கற்கால பண்பாட்டுக்கு உண்டான சான்றுகள் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கிடச்சிருக்கு. இந்த சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு அட்டி புதுப்பட்டி அண்டு சிவகரி கோட்டைஸ் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் த மிடில் பேலியோலித்திக் டூல்ஸ் ஹவ் பீன் கலெக்டட். இல்லை தமிழ்நாட்டுடைய தென்பகுதியாக இருக்கக்கூடிய டி புதுப்பட்டி, ஓகேவா, அதாவது தே புதுப்பட்டின்னு தமிழில் சொல்லுவோம். அப்புறம் சீவரக்கோட்டை, ஓகேவா, இந்த இடங்களில் மத்திய பழங்கற்கால கருவிகள் அப்படிங்கிறது சேகரிக்கப்பட்டிருக்குது. சரியா? ஆல்சோ நியர் தஞ்சாவூர் அண்ட் அரியலூர் சிமிலர் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஹேவ் பீன் ஃபவுண்டட். இதே மாதிரி தஞ்சாவூர்லேயும் அரியலூருக்கு பக்கத்துலேயும் இந்த கருவிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெசோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. சரியா? இடைக்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவோம் தமிழ்நாட்டில். ஓகேவா? இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் சக்சீட் த மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர். உலகத்தில் பல பாகங்கள்லையும் இந்தியாவில் ஒரு சில இடங்கள்லையும் இந்த இடை பழங்கற்கால பண்பாட்டை தொடர்ந்து மேல் பழங்கற்கால பண்பாடு அப்படிங்கிறதே உருவாச்சு அப்படின்னு சொல்லுவோம். தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் த அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் மேல் பழங்கற்கால பண்பாடு பரவுனதுக்கான சான்று எதுவுமே கிடைக்கல. But the people who used microlithics or small stones artifacts lived in many parts of Tamil Nadu. ஆனால் தமிழ்நாட்டில் பல பகுதிகளையும் வசித்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க? அந்த நுண் கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? Since cultured period occurred between Paleolithic and Neolithic culture is known as Mesolithic culture or Middle Stone Age. இந்த பண்பாட்டு காலகட்டம் பழங்கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடையில தோன்றுனால இது என்ன சொல்கிறோம்? நாம் இடை கற்காலம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லலாம். ஓகேவா? இந்த மெசோலித்திக் பீரியடில் தமிழ்நாட்டில் கிடச்சிருக்கக்கூடிய அந்த ஃப்ளேக்ஸோடைய பிக்சர் தான் இது. ஓகேவா? இது எல்லாமே ஃப்ளேக்ஸ். ஓகேவா? இது எல்லாமே ராக்ஸ்னால ஆன அந்த ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், எவிடன்ஸ் ஃபார் த existence of Mesolithic hunter-gatherers is found at Chennai, North Arcot, Dharmaburi, Salem, Coimbatore, அரியலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. ஓகே, இந்த இடைக்கற்காலத்தில் வேட்டையாடி உணவு சேகரிப்போர்களை பற்றியான சான்றுகள் எங்கெல்லாம் கிடச்சிருக்குதுன்னா சென்னை, வட ஆற்காடு, தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சரியா, போன்ற இடங்களில் கிடச்சிருக்கு. த தெரி சைட்ஸ் நியர் தூத்துக்குடி ஹேட் எவிடன்ஸ் ஆஃப் மைக்ரோலித்திக் ஆர்டிஃபேக்ட்ஸ். தி சைட்ஸ் ஹவ் ரெட் சாண்ட் டியூன்ஸ் கால் டெரிஸ். தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேரி அப்படிங்கிற பகுதியில் இடைக்கற்கால கருவிகள் அப்படிங்கிறது கிடச்சிருக்குது. ஏன் அந்த தேரின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் சிவப்பு மணல் குன்றுகள் இருக்கிறதுனால அதை என்னன்னு சொல்கிறாங்க? தேரிஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஓகேவா? The people of this period used small artifacts made of charts and quads. இக்காலத்தில் மக்கள் செட் குவாட்ஸாலான சிறிய செதில்களையும் கருவிகளையும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லுவோம். த டூல்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்கிராப்பர்ஸ், லுனட்ஸ் அண்ட் ட்ரையாங்கிள்ஸ். இவங்களுடைய கருவியோட வகைகள் எப்படி இருந்துச்சுன்னா சுரண்டும் கருவி, அடுத்து பிறை வடிவம், முக்கோண வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஓகேவா? தீஸ் பீப்புள் ஹண்டட் வைல்ட் அனிமல்ஸ் அண்ட் கேதர்ட் ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் ரூட்ஸ் ஃபார் தயர் சப்சிஸ்டன்ஸ். மக்கள் உயிர் வாழ்றதுக்கே விலங்குகளை வேட்டையாடினாங்க. பழங்கள், கொட்டைகள் மற்றும் கிழங்குகளை சேகரித்து அதை சாப்பாடாக சாப்பிட்டாங்க. ஓகேவா? ஸ்கிராப்பர்ஸ் ஆல் த டூல்ஸ் யூஸ்டு ஃபார் ஸ்கிராப்பிங் த சர்ஃபேசஸ். சுரண்டும் கருவி அப்படிங்கிறத ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மேற்பரப்பை சுரண்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது. த ஸ்கிராப்பர்ஸ் ஆர் சிமிலர் டு த டூல்ஸ் யூஸ்டு இன் த கிச்சன் ஃபார் ரிமூவிங் ஸ்கின்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஓகேவா? இவை இன்றைக்கி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையல் அறையில் அந்த காய்கறியில் இருக்கக்கூடிய மேல் தோலை சீவரும் இல்லையா, அதுதான் ஸ்கிராப்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ட்ரையாங்கிள்ஸ் ஆர் த டூல்ஸ் இன் த ஷேப் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். முக்கோண வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடிய கருவிகளை நாம் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு சொல்கிறோம். லுனட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ டூல்ஸ் இன் த ஷேப் ஆஃப் கிறிசன்ஸ். ஓகேவா? இதான் பிறை வடிவத்தில் இந்த கருவிகள் காணப்படுறதுனால இதை நாம் என்ன சொல்கிறோம்? லுனட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? Now the class is over now. Tomorrow we see the next class. Okay, continuation of this lesson. The lesson prepared by Rajamani Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrampalayam. Thank you one and all. Thank you students.